யார் இந்த செந்தில் நாயக்? அப்பா அம்மா எங்களுடைய மொத்த குடும்பமும் வந்து இரட்டை இலை குடும்பம் தான். எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, எம்ஜிஆரே வந்து என் கட்டை விரலை வெட்டினா கூட நான் தலைவரை மன்னிச்சுட்டு அதே கட்டை விரலை ஒட்ட வச்சுட்டு ரெட்டை இலைக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வருவேன் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு தீவிரமான இரட்டை இலை சின்னத்துக்கு உள்ள குடும்பம். 9 வயசுல இருந்தே ஐயா மணியரசன் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தது. அப்போ தமிழ் தேசியம்ங்கிறது அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது, ஈழம் குறித்தான புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஒன்றிய மாணவர் அணி செயலாளராக இருந்தேன் 2009க்கு முன்னாடி. அப்போ நமக்கு அரசியல் பாதைங்கிறது திமுக அதிமுக அல்லாத பாதைங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிறதுனால 2009க்கு அப்புறம் மதிமுகவும் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நம்மளுடைய எல்லா உணர்வுகளுக்கும் தீனி போட்டது இது நாம் தமிழரினுடைய அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு. அப்போ அவரோட போறதுதான் சரி அப்படின்ட்டு வந்தேன். 2010லலாம் என்னோட தீசிஸ் முடித்த கையோடு ரொம்ப வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். 2012 அண்ணன் சீமான் அண்ணன் தலைமையில் எனக்கு திருமணம் நடந்தது. வெளிநாட்டில் அந்த மாதிரி வேற எல்லாம் இருந்துச்சு, நல்ல அமைதியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த இடத்துல தான் என் பிள்ளையும் என் மகனும் என் மகளும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த இடத்த முதல்ல வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடமா மாற்றணும். அவங்களுக்கு ஒரு கோடியாக சொத்து சேர்க்கறத விட முக்கியமானது என்னென்னா, அவங்களுக்கு இந்த இடத்துல வாழ்க்கையை ஒரு புனிதமான அல்லது வந்து அவங்களுடைய அமைதி குலைக்காத ஒரு அரசியலும் ஒரு சூழலும் ஒரு வாழ்வியலும் இருக்கிற சமூகத்தில் அவங்கள விட்டுட்டு போகணும். அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், அதை செஞ்சுட்டு அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இழந்துட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வர்றீங்களா? வீட்டில் அதை எந்த மாதிரி எடுத்துட்டாங்க? என்னுடைய மனைவியை பொறுத்தவரையிலையும் என்னென்னா, அவங்களுக்கு எதையும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா எங்கள் 2 பேருடைய திருமணமே அண்ணன் சீமான் தலைமையில் நடந்ததுனால, இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நான் இருக்கேன், நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு எல்லாம், நாம் தமிழர் கட்சிக்காக உன்னை நீ தியாகம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வருத்தப்படுறது என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அந்த R&Dலேயோ ஒரு சயின்டிஸ்ட்லேயோ இருந்திருந்தீங்கன்னா ஒரு நிரந்தர குடியுரிமை பெற்று இந்நேரம் எங்கேயோ போயிருந்துருக்கலாம், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன விரும்புகிறோமோ அது அப்படி தான் வாழ முடியும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளதுனால அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க தான். அந்த உயர்மட்ட குழுவிலேயே சீமானன் பேசும்பொழுது எனக்கு அது வருத்தமாக இருந்தது. நான் வந்து பாக்யராஜன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரியே இன்னொருத்தன் வாழ்க்கையும் கெடுத்தேன்னு என் பேரை சொல்லி பேசினார். அதுக்கு காரணம் என்னென்னா, வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்மளோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. கட்சினால் நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் ஒரு பொழுதும் நினைக்கவே இல்லை. ஏன்னா கட்சியில் வேலை செய்யணுங்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தானே வாழ்க்கை. மற்றபடி சம்பாதிக்கிறது ஒரு விருப்பமாக இருந்தால் சம்பாதிக்கிறது ஒரு வாழ்க்கையாக இருக்கும், வெளிநாடு ஒரு விருப்பமாக இருந்தால் வெளிநாட்டு ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போது இங்கே இருந்தோம்னா நம்ம சொந்த வாழ்க்கையையும் பார்த்துக்கலாம், கட்சி பணியையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவின் அடிப்படையில் தான் நான் நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் பங்கேறதோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு வேலை செய்கிறதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறத செய்கிறதுல வந்து எந்தவித கிரெடிபிலிட்டியும் எதிர்பார்க்க போகிறதில்லை. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேரம் இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழ் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில் நாயக் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, வெளிநாட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்திருக்கீங்க. அதனால உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த செந்தில்நாதன்? யார் இந்த செந்தில்நாதன் அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய கதை இருக்கும், 45 வருட கதை அது. இருந்த பொழுதும் குறிப்பாக என்னென்னா, நான் ஒரு இந்த தஞ்சாவூர் மாவட்டமும் திருச்சி மாவட்டமும் ஒன்றா சந்திக்கிற ஒரு இடமா இருக்கிற செங்கிப்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூனம்பட்டி, அந்த கூனம்பட்டியில் தான் பிறந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊருக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் பிறந்த ஊர் ஆச்சாம்பட்டி, அதுக்கு பக்கத்து ஊர் தான் கூனம்பட்டி. அங்கே வந்து எனக்கு கூட பிறந்தவங்க வந்து 12 பேர். 12 பேரில் நான் வந்து 9வது மகன். என்னுடைய தந்தையாருக்கு 9வது மகன். எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் 1989ன்னு நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் எங்கள் பகுதியில் வந்து பெரிய வெள்ளம், அதாவது காட்டு வெள்ளம் அது மாதிரி வந்தது. எங்கள் வீடு எப்படின்னா அந்த காட்டு வாரி ஓரமாக இருக்கும். அப்போ அந்த காட்டு வாரி ஓரமாக இருந்ததுனால எங்கள் வீடு மாட்டுக்கொட்டாய் எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லா உடைமைகளும், வளர்த்த மாடு ஆடு கோழி வீட்டில் வச்சிருந்த தானியங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் ஒதுங்கினோம்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன்கள் எல்லாருமே வந்து அடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, பள்ளிக்கூட புத்தகங்கள் எல்லாமே வெள்ளத்தோட போயிருச்சு. அப்புறம் எங்க அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாரையும் மெயின்டெயின் பண்ணணும், எல்லாரையும் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறது பெரிய சிக்கலா இருக்கணும்னு, ஆத்தோட போன புத்தகத்தோட உங்க படிப்பும் போயிரட்டும்னுட்டு அவங்கவங்கள எல்லாருமே வேலைக்கு போட்டாங்க. என்னோட அண்ணன்கள்லாம் அதிகமா 5வது, 6வது இது மாதிரி தான் படிச்சுட்டு உள்ளூர்லயே விவசாயத்த பார்த்தாங்க. முதல் வகுப்போ, 3வது வகுப்போன்னு நெனைக்கிறேன். அப்போ படிக்கும் பொழுது நான் மட்டும் தான் பள்ளிக்கூடத்த கன்டின்யூ பண்ணேன். அரசு உயர்நிலைப் பள்ளியில தான் 1வதுலேருந்து 12வது வரலையும் படிச்சேன் செங்கிப்பட்டியில. 12வதுல கணிதவியல் பாடம். அதுல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. அதாவது பள்ளியில முதல் மாணவன். அதன் பிறகு அப்பா வந்து இருக்கிற வறுமையில படிக்க வேணாம், கல்லூரின்னா பெரிய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டும்னு அப்பா நெனைச்சாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, என்னுடைய நண்பன் மட்டும் சொன்னான், "நீ வந்து இளங்கலை படிச்சு முடிச்ச பிறகு, இளங்கலையோட நீ வேலைக்கு போலான்னா, ஒரே ஒரு படிப்பு தான் இருக்கு. நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு இங்க வேலை கிடைக்காட்டினாலும், திருப்பூர் சாய ஃபேக்டரியில போய் நீ வேலைக்கு சேர்ந்துரலாம். அதனால நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படி" அப்படின்னு சொல்லி என் நண்பன் தான் பரிந்துரை பண்ணான். அப்புறம் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரிலன்னா அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது ஒரு திரவத்துல இன்னொரு அமிலத்தையும், காரத்தையும் நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணும் பொழுது, அந்த கலர் மாற்றங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, அது போய் தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ராஜா சர்வோஜி காலேஜ் தஞ்சாவூர்ல படிக்கும் பொழுது, அப்புறம் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல தான் பாஸ் பண்ணேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அங்க உள்ள காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அது யுனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படிங்கிறதுனால காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அதன் பிறகு 2001லேருந்து 2002 நான் வந்து எம்எஸ்சி சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த நேரத்துல அப்துல் கலாம் வந்து பெருசா பேசப்பட்டாரு. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாரு. அப்போ அப்துல் கலாம் படிச்ச காலேஜ்ல நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம அப்போதைக்கு இருக்கிற அந்த விருப்பத்தின் அடிப்படையில விரும்பினோம். அப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில படிக்கணும்ன்ட்டு போய் அட்மிஷனுக்கு காத்திருந்தேன். அட்மிஷன் போடும் பொழுது எனக்கு சீட்டு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்னாலும் அங்கே வந்து நான் கிறிஸ்டியன் ப்ளஸ் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்டியன் அல்லாதவர்களுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. படித்தா அந்த கல்லூரியில் தான் படிக்கணும்னு ஒரு வருஷம் பிரேக்கு முடிச்சுட்டு நான் பிரேக் எடுத்து அந்த காலத்தில் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் முதுகலை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் சென்ட் ஜோசப்பில் தான் படிப்பேன் அப்படின்னு. அதே போல் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. நான் சென்ட் ஜோசப்பில் தான் படிக்குவேன்னு சொல்லிட்டு அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்ந்தேன் 2002. அதாவது ஒரு வருஷம் பிரேக் ஆகி அடுத்த அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ்லேயும் வந்து காலேஜ் எங்கள் பேட்ச்மெட் 2002லேருந்து 2004 காலேஜில் வந்து 3rd ரேங்க் ஹோல்டர் இருந்தேன். காலேஜில்னா எங்கள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 3rd ரேங்க் ஹோல்டரு. அதன் பிறகு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற, ஏன்னா பெரிய குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகலாம். ஏன்னா இப்போ இந்த இளங்கலை, முதுகலை இந்த படிப்புமே தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தான் படித்தேன். பகுதி நேர வேலைக்கு போவேன். அது மாதிரியான படித்து தான் எப்போயாச்சும் ரொம்ப பெரிய பண தேவைன்னா அண்ணன்கள்கிட்டையோ அப்பாக்கிட்டேயோ ஏதோ கஷ்டப்பட்டு கெஞ்சி அடித்து வாங்குறது உண்டு. அதன் பிறகு தான் வேலை கிடைச்சிது. ரெட்டிஸ் லெபார்ட்டரி ஹைதராபாத்தில் வந்து வேலை கிடைச்சிது. அப்புறம் போயிட்டு எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. காரணம் வந்து டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம். அப்புறம் போயிட்டு ரெட்டிஸ் லேபார்ட்டரியிலேருந்து திரும்பி வந்துட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட்டு ஜாயின் பண்ணேன். டாக்டரேட்டு ஜாயின் பண்ணுற நேரமும் அதுக்கான தொகை, அதுக்கான செலவினங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஸ் காலேஜ், அதாவது புதுக்கோட்டையில் மாமன்னர் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி, அதில் வந்து கௌரவ விரிவுரையாளராக வேலை பார்த்துக்கிட்டு காலையில் கல்லூரிக்கு போகிறது, மதியம் வரலையும் கல்லூரி பணி. மதியானத்துக்கு அப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து பேருந்து பிடிச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்துட்டு ஈவினிங் காலேஜில் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எஃப்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமு. அந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டு மாதம் வந்து 18,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு கிடைச்சதன் அடிப்படையில் அந்த பகுதி நேர பேராசிரியர் பணியை விட்டுட்டு பிஹெச்டி முழு நேர பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். 2004 ஜாயின் பண்ணி 2010 என்னுடைய பிஹெச்டியை முடித்தேன். பிஹெச்டி முடிக்கும் பொழுது சர்வதேச ஆய்வு கட்டுரைகள் வந்து 7 கட்டுரைகளை சமர்ப்பிச்சுட்டு 2010 வைவாவுக்காக காத்திருந்த அந்த நேரத்தில் எனக்கு பிரான்சிலிருந்து சுவிஸ் ஃபெடரல், அதாவது பிரான்ஸில் வந்து மேரி கியூரி ஃபெடரல் கமிஷன் அவார்டும் கிடைச்சிது என்னுடைய ஆய்வு பணிக்காக. அதே போல் சுவிஸ் ஃபெடரல் கமிஷன் அவார்டும், அதாவது ஒரே நேரத்தில் பிரான்ஸ் கவர்மெண்ட்டோட
அவார்டும் சுவிஸ் நாட்டினுடைய ஃபெடரல் கமிஷனுடைய அவார்டும் கிடைச்சிது. அப்போ ஏதாச்சும் ஒன்று தான் என்னால் அவைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்லக்கூடிய மேரி கியூரி அவார்டுக்கு, அதாவது முதுமுனைவர் பட்ட படிப்புக்கு. பட்டம்னா நீங்கள் டிகிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு டைம் டென்யூரில் வந்து நம்ம போய் அங்கே நம்மளுடைய ஆய்வுகளை பண்ணிட்டு வரணும். அப்புறம் ஃப்ரான்ஸு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்த பிறகு இஸ்ரேலில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலம் அப்படிங்கிற இடத்துல எனக்கு சீனியர் சயின்டிஸ்ட், அதுவுமே என்னென்னா பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி அவார்டுன்னு சொல்லிட்டு இந்தியா அண்ட் இஸ்ரேல் 2 நாட்டுக்குமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அவார்டு. அந்த அவார்டு கிடைச்சி நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலமில் ப்ரொஃபஸர் செசான் சைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் கீழே நான் வேலை பார்த்தேன். அப்போ தான் அங்கே இருக்கிற நோபல் லாரேட்ஸுடைய பழக்கம் நமக்கு கிடைச்சி, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுடைய பழக்கம் கிடைச்சது. அப்புறம் அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிரான்ஸ் போனேன். பிரான்ஸில் நான் ஏற்கனவே வேலை செஞ்ச அணுசக்தி துறையிலுடைய அந்த இடத்துல போய் வேலை செஞ்சேன் 1 வருஷம். அதன் பிறகு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில், இந்த ஆய்வு பணியினுடைய காலகட்டத்தில் நான் வந்து சற்று ஏறக்குறைய ஒரு 60-70 நாடுகளுக்கு கருத்தரங்கில் பங்கு பெறுறது, அது மாதிரி ஆய்வு பண்ணி அதுக்காகவே போயிட்டு வர்ற ஒரு சூழல் அமைஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் 2008 வந்து என்னுடைய முதல் விமான பயணம் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகருக்கு போனேன். அப்புறமேலுக்கு அது தொடர்ச்சி ஆயிடுச்சு. 2014 கடைசியில் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு முடிவுக்கு வந்தேன். எவ்வளவு காலம் ஆய்வு பணியை செஞ்சாலும் நம்ம வந்து வேலை இல்லாதவர்களாக தான் நம்ம ஊரில் இருக்கணும். சரி, நம்ம ஊரில் வந்து வேலையை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2011 2009 இனப்படுகொலை காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. 2010 என்னோட தீசிஸ் முடித்த கையோடு ரொம்ப வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதன் பிறகு 2011 எனக்கு நான் வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அப்புறம் சீமான் அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் போனேன். 2012 அண்ணன் சீமான் அண்ணன் தலைமையில் எனக்கு திருமணம் நடந்தது. அப்புறம் அவர் தலைமையில் திருமணம் நடந்த பிறகும் மனைவியோடு வெளிநாட்டில் தான் இருந்தேன். அப்புறம் நம்ம என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே வந்து கட்சி பணியை பார்த்து நம்ம இங்கே வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளூராக இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் குடும்ப சூழல், குடும்பத்தில் உள்ள அந்த பொருளாதார சூழல், இதையெல்லாம் ஓரளவு தன்னிறைவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 வருடம் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு, அதன் பிறகு 2015 நான் எந்த வெளிநாட்டுக்கும் போகல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இங்கே வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக சயின்டிஸ்டாக வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு, கட்சியிலுடைய வீரத்தமிழர் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பேற்றுட்டு பணிகள் தொடர்ந்தது. அதாவது என்ன தனிப்பட்ட செந்தில்நாதனுடைய இதுன்னா 2014 வரலையும் கல்லூரி வரலையும் போனது. அதுக்கப்புறம் இங்கே பகுதி நேரமாக இருந்தது. மற்றபடி கட்சினால் நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் ஒரு பொழுதும் நினைக்கவே இல்லை. ஏன்னா கட்சியில் வேலை செய்யணுங்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தானே வாழ்க்கை. அதனால விரும்புகிறபடி வாழணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி சம்பாதிக்கிறது ஒரு விருப்பமாக இருந்தால் சம்பாதிக்கிறது ஒரு வாழ்க்கையாக இருக்கும், வெளிநாடு ஒரு விருப்பமாக இருந்தால் வெளிநாட்டு ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போது இங்கே இருந்தோம்னா நம்ம சொந்த வாழ்க்கையும் பார்த்துக்கலாம், கட்சி பணியையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இப்போ நான் வந்து கிளம்பி வரும்பொழுது கூட சீமான் அண்ணன், நீ இங்கே வந்து செய்கிற வேலையை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ அங்கேயே இருந்து வேலையை பாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்மளால் அங்கே நிலை கொள்ள முடியலை. அதனால தான் இங்கே வந்து இதுதான் என்னுடைய மிகச் சுருக்கமான செந்தில்நாதன் ஆகிய நான். நீங்க சொன்னீங்க வெளிநாட்டில் அந்த மணி வேலை எல்லாம் இருந்துச்சுட்டு. அப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? அதை நான் சொன்னேன்ல, இப்போ நான் பேசும்பொழுது முன்னாடியே சொல்கிறேன்னு, விருப்பத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையின் போக்கு அமையும். இப்போ வந்து நீ வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா கஞ்சிக்கு காத்தா பறக்கணும், பொருளாதார சிக்கல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன மாதிரி நம்மளால் சர்வே பண்ண முடியும் அதை சர்வே பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆட்டு பண்ணையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போ இதே கிராமத்தில் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு வாத்தியார் வேலைக்கு படிச்சுட்டு வந்துட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இந்த ஒரு சூழலில் இப்படி தான் நகரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருந்த ஒரு கட்சி பணி, ஒரு துரிதமான பணி, இந்த வேலையை செய்யணுன்னா நம்ம ஒரு நாள் வீட்டுக்கு விடுமுறை எடுத்துகிட்டு, வீட்டுடைய பணிகளுக்கு விடுமுறை எடுத்துகிட்டு அங்கே பண்ண முடியும். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் நாளைக்கு நம்ம தலைமுறையை வந்து எங்கே விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல தான் என் பிள்ளையும் என் மகனும் என் மகளும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த இடத்த முதல்ல வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடமா மாற்றணும்.
அவங்களுக்கு ஒரு கோடி கோடியா சொத்து சேர்க்கறத விட முக்கியமானது என்னன்னா, அவங்களுக்கு இந்த இடத்துல வாழ்க்கைய ஒரு ஒரு புனிதமான அல்லது வந்து அவங்களுடைய அமைதியை குலைக்காத ஒரு அரசியலும், ஒரு சூழலும், ஒரு வாழ்வியலும் இருக்கிற சமூகத்துல அவங்கள விட்டுட்டு போகணும். அதுக்கு என்ன நம்மளால இப்போ நான் வந்து இங்க பணிய செஞ்ச உடனே சூழலே மாத்திடுவேன் அப்படியெல்லாம் சொல்லல. என்னால என்ன செய்ய முடியும்? ஏ அத செஞ்சுட்டு அவங்களுக்கு இப்ப நான் என்ன பார்த்துட்டு என் மகன் வந்து படிக்குவானா? ஆடு மேய்ப்பானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க அம்மாவே கேட்டாங்க. "எப்பா நீ இவ்வளவு படிச்சுட்டு வெளிநாட்டுலாம் போய் சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்துட்டு, நீ வந்து ஆடு மேய்க்கிறியே, உன்ன பார்க்குற உன் பிள்ளை வந்து என்ன ஒரு எண்ணம் வரும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். "அவனுக்கு என்ன விருப்பமோ அது செய்யட்டும். அவன் மாடு மேய்ச்சாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அவன் சயின்டிஸ்ட்டா இருந்தா கூட நான் பெருமைப்பட மாட்டேன்." அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாரி தான் எனக்கு வந்து இந்த பணி இதுக்குள்ள என்ன நான் இருத்திக்கணும். இதுக்குள்ள என்ன ஒ அ நிலைநிறுத்திக்கணும்னு விரும்பினேன். நிலைநிறுத்திக்கணும்னு விரும்பினதுக்கு காரணம் வந்து, அது வந்து அந்த பணி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்ல பங்கேறுறதோ, அல்லது நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு வேலை செய்றதோ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு புடிச்சிருக்கிறத செய்றதுல வந்து எந்தவித கிரெடிபிலிட்டியும் எதிர்பார்க்க போறதில்ல. அது அது மாரி தான் நான் பார்க்குறேன். இப்ப நாம் தமிழர் கட்சியில நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஏன்னா அவ்வளவு பெரிய வேலைய விட்டுட்டு வர்றீங்க இல்லையா? உங்க வீட்ல அத எந்த மாரி எடுத்துக்கிட்டாங்க? அப்பா, அம்மாவா, அண்ணன்களா? நாம் தமிழர் கட்சின்னா என்னன்னே தெரியாது. நான் அரசியல்ல சேர்ந்தப்போ. அப்பா, அம்மா எங்களுடைய மொத்த குடும்பமும் வந்து இரட்டை இலை குடும்பம் தான். எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, எனக்கு கட்ட விரல எம்ஜிஆரே வந்து என் கட்ட விரல வெட்டுனா கூட, நான் தலைவர மன்னிச்சுட்டு அதே கட்ட விரல ஒட்ட வச்சுட்டு ரெட்டை இலைக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வருவேன் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு தீவிரமான இரட்டை இலை சின்னத்துக்கு உள்ள குடும்பம். எனக்கு வந்து அப்பையிலேருந்து ஐயா மணியரசன் 9 வயசுலேருந்து ஐயா மணியரசன் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தது. அப்போ தமிழ் தேசியம்ங்கிறது அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. ஈழம் குறித்தான புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் ஒன்றிய மாணவர் அணி செயலாளரா இருந்தேன். 2009க்கு முன்னாடி. அப்போ நமக்கு அரசியல் பாதைங்கிறது திமுக, அதிமுக அல்லாத பாதைங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிறதுனால 2009க்கு அப்புறம் மதிமுகவும் ஒரு மாதிரி இருந்தது. அப்ப நம்மளுடைய எல்லா உணர்வுகளுக்கும் தீனி போட்டது இது நாம் தமிழரினுடைய அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சு. அப்போ அவரோட போறது தான் சரி அப்படின்ட்டு வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்காரவங்க என்னுடைய மனைவியை பொறுத்தவரையிலும் என்னன்னா, அவங்களுக்கு எதையும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்ல. ஏன்னா எங்க 2 பேருடைய திருமணமே அண்ணன் சீமான் தலைமையில நடந்ததுனால, இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நான் இருக்கேன். நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு எல்லாம். நாம் தமிழர் கட்சிக்காக உன்ன நீ தியாகம் பண்ணிக்கணும். அப்படிலாம் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இவர் இந்த கட்சி தான். இவர் தலைமையில தான் திருமணமே நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க வருத்தப்படுறது என்னன்னா, பொருளாதார சூழல் சிக்கல் இருக்கும் பொழுது, நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு இருக்கலாம். உங்கள யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீங்க வெளிநாட்டில இருந்திருந்தீங்கன்னா, இந்த சிரமங்கள் எல்லாம் நீங்க தவிர்த்திருக்கலாமே. தவிர்த்திருக்கலாமே அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் பெருசா நெருக்கடியா நம்மள்ட்ட நீங்க வந்து இப்படி போயிட்டீங்க. எங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சிட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா நமக்கு சில நேரங்கள்ல அவங்கள பேசும்பொழுது சில நேரங்கள்ல அவங்க வாய்ப்படி சொல்றதுன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்து அந்த R&Dலயோ ஒரு சயின்டிஸ்ட்லயோ இருந்திருந்தீங்கன்னா, ஒரு நிரந்தர குடியுரிமை பெற்று இந்நேரம் எங்கேயோ போயிருந்திருக்கலாம். நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன விரும்புறோமோ, அப்படிதான் வாழ முடியும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளதுனால, அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க தான். கஷ்டமோ, நஷ்டமோ ஏத்துக்கிட்டு வாழணுங்கிற முடிவுல அவங்க இருந்துட்டாங்க. உங்க நண்பர்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? உங்கள விட்டு விலகி போனாங்களா யாராவது? நண்பர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு பெரிய நட்பு வட்டங்கள் உண்டு. பிஎஸ்சில இளங்கலையில படிச்ச நண்பர்கள முதுகலையில வந்து நம்மளால தொடர முடியல. அப்புறம் முதுகலையில படித்த நண்பர்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அதாவது பள்ளிக்கூட காலகட்டங்கள்ல, கல்லூரி காலகட்டங்கள்ல நான் பேசுற அந்த அரசியல்ங்கிறது வந்து அவங்க ட்ரெடிஷனலா இருக்கிறதுலேருந்து மாறுபட்டிருக்கும். அவங்க எப்பயுமே செந்தில்நாதன் பேசினா ஒரு மாதிரி பேசுவாப்புல. அதாவது அரசியலை அணுகுறது வந்து வித்தியாசமா அணுகுவாப்புல அப்படின்னு. இன்னொன்னு நான் படிச்சது வந்து ஒரு ஜெஸ்யூட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. அதாவது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், மிஷனரி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பெருசா அரசியல் பேசியோ அல்லது நண்பர்கள வந்து அரசியல் ரீதியா ஒருங்கிணைக்கவோ முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால என்னுடைய அரசியல் வெளிப்பாடுகள் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களெல்லாம் இல்லன்னு தான் சொல்லணும். நான் என்னுடைய கல்யாண பத்திரிகையை கொண்டுட்டு போய் எனக்கு முதுகலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்பொழுது தான், "ஓ! நீ இந்த கட்சியா? பிரபாகரன் கட்சியா?" அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் நான் அங்க வந்து படிச்சிருக்கேன். அவங்கள்கிட்ட கலந்துரையாடி இருக்கிறேன். கல்லூரியில 3வது இடம் பெற்றிருக்கிறேன்.
அப்போல்லாம் நான் என்ன இதுன்னே தெரியாது. இன்னும் கடைசியில் நான் கல்லூரியில் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறேன். 5 வருஷமாக வேலை செஞ்சேன். 2021 தான் என்னுடைய பணியை நான் குவிட் பண்ணிட்டு வந்தேன். 2015லேருந்து 2021 வரையிலும் நான் ஒரு R&D சயின்டிஸ்டாக வேலை செய்த அந்த யூனிவர்சிட்டியில் கூட நான் என்னுடைய பொலிட்டிக்கல் மேட்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்கே பலதரப்பட்ட நபர்கள் வருவாங்க. அவங்களுடைய அந்த இடத்துல நம்ம போன பர்பஸ் வேறு, அவங்க வந்திருக்கிற பர்பஸ் வேறு. அவங்கள்ட்ட வந்து பொலிட்டிக்கலாலாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். விருப்பப்பட்டு கேட்குறவங்களோட உரையாடுவோம். மற்றபடி நண்பர்கள்னு பார்த்தா இப்போ எனக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் நண்பர்கள். அதாவது 2012க்கு அப்புறமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க அண்ணன் தம்பி என் கூட 12 பேர் பிறந்தவங்க இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் மாதிரியே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் அண்ணன் தம்பி தான். அதே மாதிரி நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் நண்பர்கள். நண்பர்களாகவே இருந்து ரொம்ப நண்பராக இருந்து வேறு கட்சிக்கு போனால் அன்னையிலேருந்து அவங்க நம்ம எதிரி தான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வடிவமைச்சிட்டு வந்துட்டோம். அதனால் நட்பு வட்டங்கள்லாம் வந்து நீ இழந்துட்டியே அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க மைண்ட் செட்டும் ஒன்றா இருக்கிறதுனால. சீமான் அவர்களை நீங்கள் முதல்ல எங்கே பார்த்தீங்க? அப்போ உங்ககிட்ட அண்ணன் என்ன சொன்னார்? அவர் கடந்த உயர்மட்ட குழுவிலேயே சீமான் அண்ணன் பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு, எனக்கு அது வருத்தமாக இருந்தது. நான் வந்து பாக்யராஜன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரியே இன்னொருத்தன் வாழ்க்கையும் கெடுத்தேன்னு என் பேரை சொல்லி பேசினார். அதுக்கு காரணம் என்னென்னா, வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்மளோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 2009-10 காலகட்டத்தில் வந்து ஆய்வு கட்டுரையை வந்து தொகுப்பேன். நம்ம 5 வருஷம் செஞ்ச ஆய்வு பணிகளை எல்லாத்தையும் தொகுத்து கட்டுரையாக்கி சமர்ப்பிப்போம். அப்போ சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கான இரவு நேர பணி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணும் பொழுது தீசிஸ் ரைட்டப் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் இரவு நேரத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த இரவு நேரத்தில் ஈழம் சம்பந்தமான பேச்சுக்களை நம்ம கேட்க தோணும். அதுக்கு அப்போ நான் முதல்ல கேட்ட பேச்சு என்னை வந்து சீமானை நோக்கி இழுத்துட்டு வந்த ஒரு பேச்சு அப்படின்னு சொன்னால், மாவீரர் நாளில் இல்லை தலைவர் பிறந்த நாள் நிகழ்வு கனடாவில் வந்து அண்ணன் பேசியிருப்பார். ஒரு பெரிய பேச்சு, ஒரு தொடர் பேச்சு, ஒரு 1.25 மணி நேரம் பேச்சு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு, அதாவது முதல் அவரை நோக்கிய ஈர்ப்பு. அதன் பிறகு 2009 காலகட்டத்திலேயே இங்கே வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் கூட்டணியில் வந்து தேர்தலை எதிர்கொண்டது. அப்போ இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருந்த காலம், இந்த தேர்தல் வருது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் வந்து களப்பணியாளராக இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒன்றிய மாணவர் அணி இணைச் செயலாளராக இருக்கிறேன். அப்போது எனக்கு இன்னும் தேர்தல் பணி இங்கே தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து துரை பாலகிருஷ்ணன்கிறவரை வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டி போடுறாரு. அப்போ வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்களுடைய சங்கம் காங்கிரஸிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு எதிராக பரப்புரை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஊராக பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. அப்போ வந்து சீமான் அவர்களும் அந்த பரப்புரையில் முன்னணி பேச்சாளர், அவர் தான் அதை லீட் பண்ணி கொண்டுட்டு போகிறாரு. அண்ணன் சீமான் தான் கொண்டுட்டு போகிறாரு. அப்போ நானும் என்னுடைய நண்பன் முருகேசன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து 2 பேரும் வந்து இவருடைய பேச்சை கேட்கறதுக்காக சிவகங்கை பூங்காவுக்கு போகிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2 பேருமே இருந்ததுனால அங்கே பணிகளுக்கும் நாங்கள் போகிறோம். அப்போது தஞ்சையில் உள்ள சிவகங்கை பூங்காவுக்கு எதிராக மேடை அமைத்து அங்கே தான் முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை நேரடியாக பார்த்தேன். பார்த்துட்டு பெரிய கூட்டம், அவருக்கு கை கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிட்டக்கு போனால் கை கொடுக்க முடியல. அப்போதைக்கு அவர் தீவிர பெரியாரிஸ்ட் வந்து கை குலுக்க மாட்டாங்க. கையை இப்படி இறுக்கி தான் வச்சுருப்பாங்க. இவர் கையை போய் கொடுத்தோம்னா கையை இப்படி கொடுக்கல. ஏன்னா பெரியாரிஸ்டாக இருந்தார். இப்படி கையை இப்படி இறுக்கி வச்சுக்கிட்டு இப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கடிதம் எழுதினோம். இது மாதிரி செங்கிப்பட்டியில் வந்து மாணவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்குறோம். இந்த மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு கூட்டம் போடணும், அதுக்கு நீங்கள் வரணும், எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதினா, கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் அந்த கடிதத்தை மட்டும் அவர் கையில் கொடுக்க முடிஞ்சுது. சீமான் அண்ணன் கையில் கொடுக்க முடிஞ்சுது. சரி, அவர் கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பில் வந்து நெல்லை சிவகுமார் அண்ணன், அவர் அப்பயே அவரோட இருந்தார். நெல்லை சிவகுமார் அண்ணன் அலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வருது. அப்போது அந்த அழைப்பில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. பேசும்பொழுது, சரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, சிறப்பு தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கமாகவோ அல்லது வேறு எதுவாகவோ மாறுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சந்தித்ததும் அங்கே தான்.
முதல்ல சந்திச்சு ஒரு 1/4 மணி நேரத்துல அலைபேசி அழைப்புல பேசினதும் அந்த இடம் தான் 2009 சிவகங்கை பூங்காவோட ஆப்போசிட்ல, அதாவது எதிர்புறத்துல நடந்த கூட்டம். அங்கதான் அண்ணன் சீமான் அவர்களை முதல்ல நான் சந்திச்சேன். 2009 அந்த காலகட்டத்திலேயே நீங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டீங்க இல்லையா? அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இல்ல அப்போ எனக்கு கைது செஞ்சு அவங்கள வந்து தொடர்ச்சியா அமர்த்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, நான் வந்து ஆய்வு பட்டத்தினுடைய கடைசி ஆண்டினுடைய மாணவன். எனக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அத பண்ணியே ஆகணும். இல்லாட்டினா ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவாங்க. மறுபடியும் நான் பண்ணணும். அப்ப வந்து என்னால அதிகமா அங்கெல்லாம் போய் இதுங்க முடியல. ஆனா கேள்விப்படும் பொழுது எப்படி இது என்ன மாதிரி இது நடக்க போகுது. ஆனா எனக்கு இவர பற்றிய எந்த கவலையும் இல்ல. ஏன்னா சீமானண்ணனை வந்து அவரு சிறைக்கு அஞ்சுகிறவரா எனக்கு அப்பயுமே பார்க்கல முடியல. அவர் வந்து சிறைக்கெல்லாம் வருத்தப்படுறவர். ஏன்னா அவருடைய பேச்ச பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கடந்த ஒரு பேச்சு அவருடைய பேச்சுல இருந்தது. இன்னொன்னு எல்லாத்தையும் எதிர்கொள்ற அந்த தெனாவட்டு, அந்த திமிர் இருக்கும் இல்லையா? அது இப்ப மட்டும் இல்ல. இப்ப அந்த திமிரும், தெனாவட்டும் சீமான் அண்ணனுக்கு கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல வந்து வெளியாகுது. 2009லலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ரொம்ப ஹார்ட் டோன்ல வெளியாகும். இப்ப அவருக்கு அந்த டோன் தான் மாறியிருக்க ஒழிஞ்சு, கடந்த 15 வருஷமா அவர்கிட்ட வந்து அந்த இது சேஞ்சே ஆகவே இல்ல. அந்த வீரமோ அல்லது துணிச்சலும் வந்து மாற்றமே அடையல. அந்த வெளிப்படுத்துற டோன் மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்ட் டோனா இருக்கு. அதனால எனக்கு பெரிய அளவுல அதுல வருத்தமோ அல்லது அவரு போய் சிறையில பார்க்கணுமோ அப்படிங்கிற சூழல் எனக்கு அமையல. நான் போய் பார்க்கவும்லாம் இல்ல. அதன் பிறகு வேலூர்ல நடந்த சிறையிலிருந்து வெளியில வரும்பொழுது கூட்டத்தோட கூட போய் பார்த்தோம். அப்போ வந்து என்ன பெருசா வந்து நம்ம போய் முன்னிறுத்திக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கிரவுட் இருக்கும் அப்பயே. இன்னொன்னு, நம்ம வந்து சிங்கிள் மேனு. இப்போ இருக்கிற நட்பு வட்டாரங்கள் மாரி அப்ப இல்ல. நான் ஒரு ஆளு தான் போவேன். நான் ஒரு ஆள் தான் கூட்டம் அட்டெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு ஆளா தான் வருவேன். அப்போ எ எ அ அப்போ நம்மள போய் அங்க முன்னிறுத்திக்கவோ அல்லது அண்ணன்ட்ட வந்து ரொம்ப நெருக்கமா நம்மள்ட்ட உரையாடலோ நிகழ்த்த முடியாது. இருந்தாலும் சரி, இது அப்போதைக்கு வந்து நாம் தமிழர்ன்னு ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கட்சி இதழே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து தொடர்ச்சியா கதை இல்ல, கவிதை, கட்டுரை, அரசியல் கட்டுரை இதெல்லாம் எழுதினது உண்டு. அப்போ வந்து என்னுடைய பேரு வந்து செந்தில்நாதன் சேகுவேரா அப்படின்னு இருக்கும். அதாவது 2009க்கு முன்னாடி என் பேரு தமிழீழநாதன்னு, அதாவது சோசியல் மீடியாவுல ஆர்குட் அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் தமிழீழநாதன் அப்படின்னு வச்சிருந்தேன். அதன் பிறகு 2009க்கு பிறகு செந்தில்நாதன் சேகுவேரான்னு இன்னைக்கும் வந்து சீமான் அண்ணன் வந்து இப்பதான் சயின்டிஸ்ட், விஞ்ஞானின்னு சொல்லிட்டு இருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சேகுவேரான்னு தான் கூப்பிடுவாரு. சேகுவேரா என்ன பண்றான்? சேகுவேரா என்ன பண்றான்? அது மாரி இருந்தது. இப்படி தான் நான் வந்து அவரு வந்து சிறையில இருந்தாருன்னு ரொம்பலாம் எனக்கு பெரிய வருத்தம்லாம் இல்ல. அ சிறையில எனக்கு அந்த அளவுக்கு அந்த இதில எக்ஸ்போஸ் இல்ல. ஏன்னா நான் வந்து அ பிஹெச்டியினுடைய இறுதி ஆண்டுல இருந்தேன். கூடுதலாக நான் ஒரு ஆளுங்கிறதுனால அங்க போய் இதுன்னுட்டுலாம் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது.